சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் வந்து பப்படம் தான் பண்ண போகிறோம். அங்கே வந்து விருந்தாகட்டும் இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எங்கே சாப்பிட்டாலுமே சரி நமக்கு ஒரு பப்படம் இல்லாமல் சாப்பாடே போட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பப்படம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்து வந்து ஒரு அழாக்கு வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நமக்கு சும்மா வந்து கையில் தொட்டுக்க மட்டும்தான். இந்த உளுந்தை வந்து இப்போ ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக அரைக்கணுன்னா அரைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி மறுபடியும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உளுந்து வந்து நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி குருணை இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தோசைக்கு மாவாட்டும் போது அதில் போட்டுக்கலாம், இல்லைனா வடைக்கு பண்ணும்போது இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதில் வந்து அப்பளக்காரம்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. நம்ம அது இல்லைனா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பிணையுவோம். தண்ணி மொத்தமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க. மாதிரி டைட்டாக இருக்கணும். பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்து நல்லா பிணையணும். அந்த மாதிரி பிணையும் போது உங்களுக்கு வந்து கையில் ரொம்ப ஒட்டுது அப்படின்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்கலாம். தடவிட்டு நல்லா வந்து இழுத்து பிணையணும். எண்ணெய் தொடலைனாக்கா தண்ணி தொட்டு கூட பிணைஞ்சிக்கலாம். நமக்கு நல்லா வந்து பிணைய கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அந்த டைம் இப்படி கையில் தொட்டுக்கங்க. தொட்டுட்டு மறுபடியும் பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. பாருங்க, சப்பாத்தி திரட்டுற கட்டை மேலே வச்சு இப்படி இழுத்து பிணைங்க நல்லா. அது இழுக்க தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பப்படம் பொரிக்கும் போது நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும். இப்படி பிஞ்சு வரக்கூடாது. இப்படி இழுத்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை பிசையணும். தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிடுங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அளவு வச்சு திரட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம். மைதா போட்டுட்டு திரட்ட ஆரம்பிச்சிடலாம். திரட்டும் போது திருப்பி போடக்கூடாது. இந்த ஒரே சைடு தான் நம்ம திரட்டணும். நம்ம நல்லா ஓரத்தில் மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு நடுப்புற கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. பாருங்க, இந்த மாதிரி தரட்டிட்டு இதை நல்லா இப்படி அமுக்கி ரவுண்டு பண்ணிக்கோங்க. ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டில் நல்லா வந்து ரொம்ப நேரம் வெயிலில் வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வச்சா போதும். இதை மறுபடியும் திரட்ட முடியாது. அதனால் இதை இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம பொரிச்சிக்கலாம். சூப்பராக நமக்கு பப்படம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க வேண்டியதுதான். ஃபுல்லாக வெயிலில் காயணும் அப்படின்ற அவசியம் இதுக்கு கிடையாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் வெயிலில் வச்சா போதும். இப்போ நம்ம கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம். ஒரு அழாக்கு போட்டதுக்கு ஒரு அழாக்கு உளுந்துக்கு நல்லா நமக்கு வந்து 15லேருந்து 20 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மடியணும். நம்ம வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்படி மடியணும். பப்படம் வந்து இந்த மாதிரி மடியணும். அப்பளம் வந்து நல்லா காஞ்சிருக்கணும்.
வாங்க இதை நான் பொரிச்சு காமிச்சிடுறேன் பாருங்க. இப்போ நம்ம பொரிச்சு பார்த்துருவோம் பப்படத்தை. பாருங்க எப்படி புஷ்ஷுன்னு சூப்பராக வருது பாருங்கள். சூப்பராக நமக்கு பப்படம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி உடைச்சா உடையணும், இப்படி இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பப்படம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டிலையே. கொஞ்சம் உளுந்து இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 பப்படம் வந்து நம்ம பண்ணிடலாம். சும்மா நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா கிடைக்கிற டைமில் இதை வந்து பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.